Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாரும் உங்க வாய்களை திறந்து, oh, thank you, Holy Spirit. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர், ஓ, கரங்களை உயர்த்தி, பரிசுத்தரே, பரிசுத்தரே, எங்கள் மத்தியில நீங்க வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஓ, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah, hallelujah. ஓ ரபா ஷமரதலரதல ரமனஹதலரபா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, thank you, thank you, Jesus. Hallelujah. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். யாருடைய சத்தமா கேட்கல, எல்லாருடைய சத்தம் உயரட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. எல்லாருடைய சத்தமும் கேட்கட்டும். கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி உயர்த்துங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்த ஆவியானவரே, இது உங்களுடைய வேலை ஆண்டவரே, இது உங்களுடைய நேரம், உங்களுடைய நேரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை,
அங்கே பிரசன்னம், அங்கே ஜீவன். ஆவியானவர் பலமாய் அசைவாடுகிற நேரம். ஓ பரிசுத்த ஆவி, யாரெல்லாம் உங்களை விட்டு கொடுக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவருக்கு யாரெல்லாம் நீங்க விட்டு கொடுக்கிறீங்களோ, ஒருவரை கூட அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. Thank you Jesus. யாவருக்கும் அது நீர் ஊற்றக்கூடியதா, தேவனுடைய சமூகம் எங்களை பலப்படுத்தக்கூடியதா. ஓ எங்களுக்கு ரட்சிப்பை தேவாவி நல்லவராயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே மகத்துல வைக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்தரும்படி சேலங்கம் திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்கு முன்பாக இந்த சபையிலே தேவன் கொடுத்ததுக்காக நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார். தூர தேசத்திலிருந்து தூர இடத்திலிருந்து வந்திருக்கிற செய்தியானது விடாய் தாத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படி நம்முடைய வசனத்தின் வார்த்தைகள் தெளிவாய் எங்களுக்கு வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்னேன். அன்பான பாஸ்டர் ரூபம் எம் சத்யராஜ் அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. இருக்கட்டும் வசனத்தின் வார்த்தைகள் வெளி எழுதி கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அந்த வேதத்தின் மகத்துவங்கள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து வந்த எல்லா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஓசனாவின் ஆண்டவரே ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட பாஸ்டர் பால் நடராஜன் அவருடைய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே இந்த ஊழியத்தை ஆண்டவரை கட்டி தெய்வமே உமக்கென்று ஓடும்படி வைத்து உடைய ராஜ்யத்தில் வைத்துக் கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகன் பாஸ்டர் லிவியை கொண்டு அவருடைய குடும்பத்தை கொண்டு ஆண்டவரை நடத்தி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான வழியிலே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஜெபித்து உதவிய பாஸ்டர் அவர்களுக்கு என்னோட நன்றி. எல்லாரும் உட்காரலாமா? எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓசனாவின் 35வது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வருக 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 என்று நான் வரவேற்கிறேன். முதலாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? இந்த நாளில் அவர் இல்லாமல் நீங்களும் நானும் இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நானும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம மத்தியிலே இந்த 3 நாளும் கர்த்தருடைய தூதை அவருடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிற கார்டினல் பிஷப் ஐயா ரூபன் சத்யராஜ் ஐயா அவர்களே எங்களுடைய சபையின் சார்பாக நாங்கள் வருக 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 என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக்சுவலாக ஐயா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இடத்துக்கு வர வேண்டியது. நம்முடைய
தலைமை போதகர் அவர்கள் இருந்த அந்த நேரங்களிலேயே வந்திருக்க வேண்டியது. எது நடந்தாலும் அது நன்மைக்கு. ஆமென். ஆமாவா இல்லைங்களாங்க? அவரோடு கூட வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் ஆண்டனி ஜூட் அவர்களை நாங்கள் வருக. முன்னாடி வந்துருங்க, வாங்க முன்னாடி வாங்க வாங்க தேன் ஆண்டனி ஜூட் பிரதர். எல்லாரும் கரங்களை தட்டி வெல்கம் பண்ணலாமா? ஒரு சிஸ்டர் பானு ஜூட் அவர்களை நாங்கள் வருகின்றே நாங்கள் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர்கள் அஜய் அண்ட் அகில் அண்ட் அஜய், 2 பேர்த்தையும் நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்லாமல் இந்த நாளிலே இந்த கூடுகையில் நம்மோடு கூட கலந்து கொள்ள நம்முடைய அன்பு போதக பிதாக்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ராக் ஃபுல் காஸ்பல் சர்ச்சினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவருடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க, அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாதபடிக்கு சேலங்கம் திருச்சபையினுடைய தலைமை போதகர் ராஸ் சாமுவேல் பால் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, பின்னாடி சித்தி உட்காந்துருக்காங்க, கண்மலை தேன் சபையினுடைய ஊழிய அம்மா அவங்க வந்திருக்காங்க. உங்களையும் நாங்கள் வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய கொளத்தூர் சபை, மேட்டூர் சபை, நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சபைகள் பாகுபாடின்றி மக்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாத்தையும் நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாரும் நமக்கு நாமளே கரங்களை தட்டிக்கலாமா? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த 3 நாள் வந்தீங்கன்னா உண்மையாலுமே சாப்பாட்டில் பிரியாணி சாப்பிட்றீங்களோ இல்லையோ, சத்தியத்தில் பிரியாணி சாப்பிட முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஐயா ரெடியாக சுட வச்சிருக்கிறாரு. இந்த நாளில் அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியத்தை வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மக்களே. 6:30 மணி போட்டிருந்தோம். இந்தியன் டைமை தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. கரெக்டாக 6:30ன்னா 6:30 மணி. அதனாலே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாளை காலை 10 மணினா 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் உபவாச கூடுகை. 10 மணிக்கு நீங்கள் 2 பேர் வந்தீங்கனாலும் அது ஆண்டவர் கொடுத்த ஆத்துமான்னு நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்று நாங்கள் ஜபத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். 10 மணியிலிருந்து 1, 1:30 கர்த்தர் நடத்துகிற நேரம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது மாலை 6:30 மணி அல்ல, 6 மணி. ஆமென் ஹல்லேலூயா. சத்தமே வரல, எனக்கு தெரியும். 6 மணிக்கு நாம் கர்த்தருடைய கூட்டத்தை, கர்த்தர் நமக்கு ஒழுங்கு செய்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். தயவு செய்து தாமதத்தை தவிர்த்து சீக்கிரமாக வாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் டே, அது போயிட்டு வர்றதுக்கு லேட்டாக இருந்திருக்கும். ஓகே, பட் நாளைக்கு தயவு செய்து நீங்கள் நேரமாய் நீங்கள் வர நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் துதித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை, ஞாயிற்றுக்கிழமை மாலையோடு இந்த ஆண்டு விழா கூட்டங்கள் நடைபெறும். 3 நாளும் நம்மோடு கூட பயணிக்க வந்திருக்கிற உங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிற உங்கள் மறுபடியுமாக நான் மனதார ஒரு விஷயம் நாங்கள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாம். நம்முடைய ஐயா அவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். கர்த்தர் நமக்காக அவருடைய வார்த்தையை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? நல்ல உற்சாகத்தோடு. ஆமென். Praise the Lord. உங்கள் ஊர்லெல்லாம் கை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. மனுஷனுக்காக செஞ்சால் ஏதோ பொதுவாக செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்ம உயிரோடு எழுந்த கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருக்காக செய்கிற எல்லாவற்றையும் ரொம்ப கம்பீரமாக செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன கம்பீரம் இருக்கணும்? ராஜாவின் ஜெய கம்பீரம். இந்த 3 நாட்கள்லையும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அது நமக்கு முக்கியமல்ல. கர்த்தர் பெரியவர், அவர் தான் முக்கியமானவர். அவர் தான் இந்த 3 நாட்கள் கூட்டங்களுடைய ராஜா. அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்கள் தேவன் நமக்காக தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இந்த திருச்சபையினுடைய அப்போ இப்படிலாம் கட்டலை, ஷெட்டாக இருந்துச்சு. 34 வருடங்களுக்கு முன்பு முதலாவது ஆண்டு விழாவுக்கு நான் வந்திருந்தேன். அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்களா தெரில. நானும் டாக்டர் அருண்குமார் குண்டமி அப்படின்னு சொல்லி 2 பேருங்க வந்திருந்தோம். அப்போ இது வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபைக்கு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். இடையில ஒரு முறை நான் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சபையை பார்வையிடவும் அந்த போதகரை சந்திக்கவும் வந்தபோது சற்று நேரம் வந்து காலம் சென்ற போதகர் அவர்களோடு சற்று நேரம் செலவிட்டு நான் போனேன். மற்றபடி எங்களுடைய தொடர்புகள் எல்லாமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இப்படி தொடர்ந்து ஒருவரோடு ஒருவர் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சேலம் பகுதிகளில் உள்ள அநேக ஊழியங்களை குறித்து உங்களுடைய திருச்சபையின் போதகரோடு நான் பேசுவது உண்டு. காலம் சென்ற அந்த வருடத்தினுடைய ஆனிவர்சரிக்கு நான் வருவதாக நோட்டீஸ் எல்லாம் அடித்து எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் வந்து என்னுடைய உடல்நிலை ரொம்ப சுகவீனமானதுனால என்னால் வர முடியலை. அதனால தான் என்னுடைய நண்பர் நல்ல வேத பண்டிதர் பாஸ்டர் பால் பிரபாகர் அவர்களை என்னுடைய சார்பில் நான் அனுப்பி வைத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு அப்புறமும் ஒரு முறை நீங்கள் அவரை உடைய திருச்சபையில் கூப்பிட்டு அழைத்து பயன்படுத்தினதாக கேள்விப்பட்டேன். இப்பொழுது அவர் திருச்சியில் இருக்கிறார். அவருடைய தாயார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததுனால அவர் திருச்சி போயிருக்கிறார். ஓகே, எப்படியாகிலும் கடந்த ஆண்டு நான் டைம் கொடுத்துட்டேன். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக என்ன செய்கிறேன், உங்களுடைய திருச்சபையில் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன். கர்த்தருடைய கிருபையினால் அந்த வாக்கை நிறைவேற்றும்படி ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். எங்களை போன்றவரெல்லாம் வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு அது வந்து டூரோ சுற்றுலாலாம் கிடையாது. நாங்கள் எங்கே போனாலும் ராஜாவின் பணிக்காக போகிறோம். அவர் சொல்லுகிறதை சுமந்து கொண்டு போகிறோம். மற்றபடி இந்த பூமியில் பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ அனுபவிப்பதற்கோ வேறு எதுவுமே கிடையாது. எந்த உலகத்தினுடைய எந்த நாடுகள் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு நாள் வந்து அப்படி சுற்றி பார்க்கணுன்னுலாம் கேட்பாங்க. நான்லாம் சொல்லிவிடுவேன், சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இதெல்லாம் என்ன ஒரு நாள் என்ன செய்யுது, அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. அதனால் வந்து நாங்கள் இப்போ எங்கள் சபையிலேருந்து இன்னும் 2-3 கும்பல் அவங்க கார்களில் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் தலைகளை நின்னாங்க. ஏன்னா மேட்டூர் பற்றி அவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் மேட்டூர் என்ன செஞ்சதில்லை, அவங்க பார்த்ததில்லை. ஆனால் நான் வர வேண்டாம்னு சொல்லி அவங்களெல்லாம் நிறுத்திட்டேன். ஒருவேளை அப்படி ஒரு பெரிய குழுவாக்கெல்லாம் வந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் அது சுற்றுலா பயணம் மாதிரி ஆகிடும். கரெக்டாக? அதனால் கவனத்தை திசை திருப்பக்கூடாது என்பதற்காக நல்ல துடிப்பான வாலிப பிள்ளைகள் அவர்களை நான் அழைத்து வரலை. உங்களுடைய திருச்சபைக்காக எங்களுடைய திருச்சபையில் எப்போதும் மக்கள் ஜெபிக்கிறார்கள். உங்களுடைய போதகரை குறித்து எங்களுடைய திருச்சபையில் சொல்லி இருக்கிறேன். அவரை குறித்து நான் முகநூலில் அதிகமாக எழுதுவது உண்டு. அதனால் அவர் அருமையாக ஆரம்பித்து நல்ல ஒரு திருச்சபையை கட்டி ரொம்ப அற்புதமாக ரொம்ப மாற்றங்கள், பெரிய பெரிய மாற்றங்களை இங்கே பார்க்குறேன். எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த முதல் நாள் கூட்டங்களை நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நாளைக்குலேருந்து நம்ம ரொம்ப அதிக நேரம் எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ நேரத்தையும் நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா நாங்களும் ட்ராவல் செய்து கரெக்டாக 6:25 தான் இங்கே வந்து சேர்ந்தோம். களைப்பு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளை காலையில் உபவாச கூட்டத்துக்கு நீங்கள்லாம் வந்து சேரணும். நாளை மாலை கூட்டம், ஞாயிறு இங்கு ஒரு ஆராதனை, இன்னொன்று வந்து இடம் பேர் குளத்தூர் திருச்சபை, திரும்பவும் சாயங்கால கூட்டம். இவைகளோடு இந்த நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a purpose. தேவனிடத்தில் எப்போதும் என்ன உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. சகலத்தையும் அவர் நோக்கத்தோடு சிருஷ்டித்த தேவன். அதனால் இந்த 3 நாள்லையும் இந்த திருச்சபைக்குள் யார் யார் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க அவர் திட்டமும்
நோக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளைக்கும் கூட்டங்கள் காலையில் உண்டு, மாலையில் உண்டு, சண்டே உண்டு, சண்டே ஈவினிங் உண்டு. நீங்கள் எல்லாரும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? எனக்கும் ஒரு உதவி செய்யணும், ஆண்டவருக்கும் ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா? என்னடா எல்லாரும் கடைசி போகும்போது தான் உதவி கேட்பாங்க, இந்த ஆள் வந்து மைக் எடுத்த உடனே உதவி கேட்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, என்ன உதவின்னு சொல்கிறேன், நல்ல கவனம். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் மாத்திரம் வந்திருக்கிறீங்க. நாளைக்கு வரும்போது நீங்கள் மாத்திரம் வராமல் உங்கள் கூட இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரணும். டீலா நோ டீலா? புரியுதா? நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் கூட ஒருத்தரையாவது கூட்டிகிட்டு வரணும். சொல்லுங்கள், எத்தனை பேர்? ரெண்டு கையில் 2 பேரை பிடிச்சிட்டு போகிறோம். நீங்கள் குறைந்த பட்சம் என்ன செய்யுங்க, ஓகே, நான் சொல்கிறத கவனிக்கிறீங்க? என் தமிழ் புரியுதா? இல்லை பெங்களூர் தமிழ் புரியலையா உங்களுக்கு? ஸோ நீங்கள் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் செய்ய வேண்டிய முதல் உதவி என்ன? நாளைக்கு நீங்கள் வரணும். வரும்போது சொல்லுங்கள் கூட. ஏன் பாருங்கள், எவ்வளோ இடம் காலியாக இருக்குது. டைல்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க, சேர் போட்டு வச்சுருக்குறாங்க, ஃபேன் எல்லாம் ஓடுது. நாங்கள்லாம் சில இடத்துல போகிறோம், லைட்டு கூட கிடையாது, ஃபேன் கூட இல்லாத சபைகள்லாம் இருக்கிறாங்க. இங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வசதிகளையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும் சொல்லுங்கள், பயன்படும். ஸோ நாளைக்கு வரும்போது என்ன சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. சொல்லுங்கள், இது ஒரு நற்செய்தி. கரெக்டா? நம்ம ரட்சிக்கப்படாத காலம் இருந்தால் எம்ஜிஆர் சினிமா, சிவாஜி சினிமா வந்தால் வரலன்னா கூட வாடா நான் டிக்கெட் போடுறேன்னு கூட்டிகிட்டு போனீங்க. பீடி சிகரெட் குடிப்பீங்கன்னு இருந்திருப்பீங்க. அவன் வேண்டாம் வேண்டாம்னா வாயில் கூட வைப்பீங்க. அப்படிலாம் எத்தனையோ பேரை கெடுத்தோம் இல்லையா? இப்போ என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வாங்க. இப்போ நீங்கள்லாம் மாற்றப்பட்டது எதுக்கு? சர்ச்சுக்கு வந்ததுனால தான். அதனால் யாராவது ஒருத்தரை நாளைக்கு காலையிலேருந்தே ஜெபம் பண்ணி அவங்க என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வாங்க. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னாவது சொல்லுங்கள். பெங்களூர்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும். 1. 2, சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசுன்னு வரக்கூடாது. ஏன்னா நாங்கள் பேச போகிறது தினத்தந்தி பேப்பரில் இருந்தோ தினமணி பேப்பரில் இருந்தோ பேச போகிறது இல்லை, கர்த்தருடைய வேதத்திலிருந்து பேச போகிறோம். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் சொல்கிற வசனங்களை திருப்பி பார்க்குறதுக்காக உங்கள் சொந்த பைபிளை என்ன செய்யணும், எடுத்துகிட்டு வரும். சரியா? மொபைல் ஃபோனெல்லாம் சர்ச்சில் ஆனே பண்ணக்கூடாது. மொபைல் ஃபோனுக்கும் சர்ச்சுக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சர்ச்சுக்குள்ளே நாங்கள் வசனம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, மொபைல் ஃபோனை திருப்பிட்டு இருப்போம். சாரி, பிரிண்டட் பைபிள். எது கட்டுமோத இதுதான் பிரிண்டட் பைபிள், அச்சடிக்கப்பட்ட வேதாகமம். சரியா? நாளைக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது. கையில் என்ன எடுத்துகிட்டு வரணும் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிள்ளைங்கள் கூட எங்கள் சர்ச்சில் ரூல் வச்சுருக்கோம். அவங்க வாங்க மாட்டாங்க, நாங்களே சர்ச்சில் வாங்கி கொண்டாந்து எந்த வயசில் எந்த பைபிள் படிக்கணும்னு இங்கிலீஷ், நாங்கள்லாம் இங்கிலீஷ் படிப்பாங்க. இங்கே பார்த்தா நிறைய குட்டி பசங்களாம் வெறுங்கையோடு உட்காந்துருக்குறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வெறுங்கையோடு அனுப்புவோமா? எப்போ அவங்கள விட பெரிய வெயிட்டை முதுகில் தூக்கி அனுப்புகிறோம். அப்போ சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது, ஒரு கையில் ஒரு ஆத்துமாவை பிடிச்சிட்டு வரணும், இன்னொரு கையில் என்னத்தை பிடிச்சிட்டு வரணும், வேதாகமத்தை எடுத்துகிட்டு வரணும்.
நம்பர் 3 இவர் என்ன சொல்லுவார்? மூணாவது நீங்கள் கொண்டு வர வேண்டியது. யாராவது கற்பனையில் யோசித்து சொல்ல முடியுமா? என்ன தம்பி? நோட் புக்கு, அது பைபிளோட சேர்ந்தது. ஓகே, இப்போ நான் சொல்கிறேங்க, நீங்கள் உங்களையே கொண்டு வரணும். எப்படி? உங்களையே கொண்டு வரணும். ஏன் தெரியுமா? சிலர் உங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் எண்ணமெல்லாம் நான் கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணனா, கதவை பூட்டினா, இப்படி யோசிச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. உங்களையே கொண்டு வாங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா ஆயத்தமாக ஜெபித்து, இங்கே கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆயத்தத்தோடு வர்றதுக்கு பேர் தான் என்னது? உங்களையே கொண்டு வர்றது. கரெக்டா? ஸோ 3 சொல்லிடுங்க பார்க்கலாம். என்னுடைய டீலை முதல் நாள்லே ஆரம்பிச்சிடுறேன். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என் கதையை கரெக்டாக கேட்குறேன். முதல்ல என்ன கொண்டு வரணும்? ஒரு ஆத்துமான. சும்மா பாரு, நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு எதையோ ஒரு பேப்பரில் ஆத்துமான்னு எழுதி கொண்டாந்து வச்சிடக்கூடாது. ஒரு நபர், உங்களை மாதிரி மூச்சு விடுற ஒரு நபர், கிறிஸ்துவை அறிந்தவங்களா இருந்தாலும் சரி, அறியாதவங்களா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு நபரை நீங்கள் கொண்டு வரணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க. 2வது, அதில் உங்கள் பாஸ்டரும் சேர்த்து சொல்கிறார், எழுதுகிற என்னது? எங்கள் சேர்ச்சில் அதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது மஸ்ட்டு. பைபிளோடு சேர்ந்து பென்னு நோட்டு புக்கு எல்லாம், பிள்ளைங்க கூட எழுதுகிற பிள்ளை, இந்த குட்டி பிள்ளை இவ மாதிரி ஆள் கூட சும்மா நாட்டுக்கும் அது கிரிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதை எழுதி அவங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? காட்டணும். சில சமயத்தில் சில பிள்ளைங்க, கில்லாடி பிள்ளைங்க, என்ன எப்படியாவது பிடிச்சிடுவாங்க. கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து ஆறாவது நடக்கிறதுனால அதில் கூட வந்து, அப்பா நான் எழுதியிருக்கிறத பாருங்கப்பான்னு காட்டுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அது. ஸோ பைபிள். 3வது என்ன சொல்லுங்க? உங்களையே கொண்டு வாங்க. சிந்தனை சிதறாம, முழு மனதோடு, முழு எண்ணத்தோடு, முழுசுமா கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறாருங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் முழுமையான நபராக இங்கே என்ன செஞ்சுருக்கணும்? உட்காந்துருக்கணும். அப்போ தான் இந்த கூட்டங்கள் நடத்துறதுனுடைய நோக்கம் என்ன செய்யும் சொல்லுங்க? நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க நல்லா. இங்கே பாருங்கள், உங்கள் பேர், என் பேர் தெரியுமா உங்களுக்கு? என் பேர் தெரியாதா? நோட்டீஸ்லாம் பார்க்கலையா? என்ன சொல்லுங்க? ரூபன். முதல் பேரை விட்டுருங்க. 2வது பேர் சத்தியராஜ். அப்படின்னா என்ன? சத்தியம். நான் சொல்கிறேன், என் பேர் சத்தியராஜ். நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொன்னால் நீங்கள் பாட்டு கம்முன்னு வாயை மூடிட்டு உட்காந்துக்கோங்க. ஆனால் நான் உண்மை சொன்னேன் அப்படின்னா, சத்தியத்தை சொன்னால் நீங்கள் அதை என்ன சொல்லணும்? ஆமென், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஸோ இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்திலே சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை உங்களை தொடும் பொழுது நீங்கள் கரங்களை உயர்த்தி நீங்களே என்ன சொல்லணும்? ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் வந்து அப்பப்போ வந்து டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், கையை ஓய்த்துங்க, ஆமென் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி செத்த பணத்தெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உயிருள்ள ஆத்துமாக்களாக இருந்தால் தேவன் உங்களோடு பேசும் பொழுது அவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஏசாயா 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவங்களுக்கு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த அதிகாரத்தை நல்லா படித்து பாருங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல் நிலைகள் என்ன செய்ததாம்? அதிர்ந்தது. அதனால் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது அங்கே ஒரு கம்பீர முழக்கம் இருக்கணும். நம்மெல்லாம் சும்மா காட்டு கத்தல் போடுற மக்கள் கிடையாதுங்க. நம்ம அர்த்தத்தோடு கத்துறவங்க. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன உண்டு? ஒரு அர்த்தம் உண்டு. ஆமென். செத்து போனவங்களுக்கு தான் அரைக்கொடியில் கொடி பறக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர்.
அவருக்கு வெற்றியின் கொடியை நாம் உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, உங்களுடைய திருச்சபையினுடைய 35வது ஸ்தோத்திர ஆராதனை. இது என்ன சொல்லுங்க? ஆண்டு விழான்னு சொல்றதை விட இது என்ன சொல்லுங்க? ஒரு ஸ்தோத்திர ஆராதனை. நம்ம புது வருஷம் பிறக்கும் போது என்ன சந்தோஷமா புத்தாடை அணிந்து பட்டாசெல்லாம் போட்டு புது வருஷத்தை கொண்டாடுறோம். ஆனா நான் சொல்றேன், உங்களுடைய திருச்சபைக்கு இது புது வருஷம். எத்தனை வருஷத்தை முடிக்கிறீங்க? 35 முடிக்கிறீங்களா? 35 முடிக்கிறீங்க. 35வதுன்னு தானே போட்டிருக்குது. அதனால இப்போ நீங்க அடுத்த காலடி வைக்க போறீங்கன்னா புத்தாண்டுக்குள்ள காலடி வைக்க போறீங்க. ஸோ உங்களுக்கு இது என்னது? அப்போ புத்தாண்டு, சர்ச் நியூ இயர். அது கேலண்டர் நியூ இயர். இது சர்ச்சுக்கு என்னது சொல்லுங்க? நியூ இயர். எல்லாரும் சொல்லுங்க சர்ச்சுக்கு. ஸோ இப்போ இந்த 3 நாள் என்ன கொண்டாட்டம்? சர்ச்சுக்கு நியூ இயர் கொண்டாட வர போறீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கு. வருஷா வருஷம் கேலண்டர்ல மாறி போகிற ஒரு புத்தாண்டையே அவ்வளவு பிரம்மாண்டமா கோடி கோடியா செலவழிச்சு கொண்டாடுறாங்க. நம்மை கிருபையாக தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி 35 வருடம் தோள் மீது சுமந்து இந்த இடத்துல இந்த சபையை சாட்சியாய் நிறுத்தின கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் வரும்போதெல்லாம் இது ஒரு வில்லேஜ், இந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்கல, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இன்டீரியர் பிளேஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறேன் கர்த்தர் எவ்வளவு அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு. இந்த ஊருக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்போல்லாம் இந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்காது, மண் ரோடு தான் இருக்குதும். தேவன் பாருங்க ஒரு சபையை கொண்டு வரார். அந்த சபையினுடைய ஜபத்தை கேட்டு அவங்க வாழ்கிற பகுதியையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய கத்தீட்ரல் நாங்கள் அதை சொல்கிறோம், பெரிய திருச்சபை இருக்கிற அந்த ரோடு ஒரு காலத்தில் மனுஷன் போகிறதுக்கு பயப்படுவாங்க. எல்லாம் பொல்லாதவர்களும் ரவுடிகளும் பொறுக்கிகளும், அந்த ரோடே இருண்டு, லைட்டெல்லாம் எரியாது, தண்ணி கிடையாது, யாரும் போகிறதுக்கு பயப்படுகிற இடம். இன்னைக்கு பாருங்களேன், அது எம்ஜி ரோடு மாதிரி இருக்கும், அப்படியே பிரம்மாண்டமாக. அந்த தெரு மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த சர்ச்சி வந்ததுனால தான் நம்ம ரோடு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் போன உடனே எல்லாம் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் வந்தோம், எல்லா லைட்டுங்களையும் போட்டாங்க, குழாய் தண்ணி வந்துச்சு, அது வந்துச்சு. எங்கள் ஏரியா எம்எல்ஏ ஒரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட சொன்னோன்னு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த ரோடுக்கு வந்தாச்சு. அந்த ரோடே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அதனால எங்களுடைய திருச்சபைக்கு எதிராக ஒரு சிறு குழந்தை கூட என்ன செய்யறதில்ல, பேசுறதில்லை. ஏன் தெரியுமாங்க? கர்த்தர் நம்மை ஒவ்வொரு இடத்துல வைக்கும் பொழுது நம் நிமித்தம் நாம் வாழ்கிற சமுதாயத்தை என்ன செய்கிறார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஓசனா திருச்சபையின் மூலமாக இந்த பகுதிகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார், இனியும் தருவார். இதையெல்லாம் நினைத்து நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? கொண்டாடணும். என்ன செய்யணும்? கொண்டாடணும். கொண்டாட்டம். வேதனையான சில காரியங்கள் வந்தோடனே ஒரு தகவல் கேள்விப்பட்டு அதை நான் இப்போ பேச விரும்பல. ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியை ஒரு சகோதரர் சொன்னார். நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரிங்க, கர்த்தர் ஜீவிக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. எல்லாரும் அந்த வசனத்தை சொல்ல போகலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். தீர்க்கதரிசியாகிய எரேமியா எழுதின புத்தகம் 33வது அதிகாரம் வசனம் 3. ஜெரேமியா chapter 33 verse 3. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? உத்தரவு கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லை, இப்பதான் அடுத்த பகுதியை சொல்றாரு. இது வரைக்கும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. இந்த செல்போன் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குல்ல. சில சமயத்தில் சும்மா சும்மா கூப்பிடுறாங்கன்னு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கின ஃபோனை எதில் போட்டுறோம்? சைலண்டில் போட்டுறோம். இல்லை ரொம்ப தொல்லை கொடுத்தா என்ன பண்ணிடுறோம்? சுவிட்ச் ஆஃப். இதுக்கு தான் அதை வாங்கினீங்களா? ஃபோனை பார்த்தா என்ன லட்சத்துக்கெல்லாம் வாங்குறாங்க. ஆப்பிள் ஃபோன் தான் அவங்க வாங்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் கூப்பிடுறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு சைலண்டில் போட்டுறோம், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். கரெக்டா? நம்ம புத்தி இது. ஆனால் இந்த சர்வலோகத்தையும் உற்று பார்க்கிற தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை. அப்படி இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி. என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? நம்ம ஒருத்தர் கூப்பிட்டா நம்ம பிள்ளைங்க கையில் கொடுத்து எங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்வோம். அந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? எங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி மானத்தை எடுக்கும். புரியலையா? அது அப்படியே சொல்லும். எங்கள் அம்மா வெளியே போயிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னே சொல்லும். நாம அநேகர் நம்மை அழைக்கும் பொழுது அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க நாம் என்ன செய்வதில்லை? விரும்புவதில்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படி நிறைய, ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு கால்களுக்கு பஞ்சமே இருக்காது, வந்துட்டே இருக்கும். சில சமயத்தில் எங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ், ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் அவங்க கையில் கொடுத்து இவங்ககிட்ட பேசுங்க, பேசக்கூடாதுன்னு இல்லைங்க, ஒரே நேரத்தில் 2 கால் அடிக்கும், 3 கால் அடிக்கும். நான்லாம் 4 நம்பர் வச்சுருக்கேன். அரசாங்கத்துக்காக ஒரு நம்பர், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி ஒன்றுக்கும் என் பர்சனல் நம்பர்னு ஒன்று. ஆட்கள் மற்ற நம்பரெல்லாம் அடிக்கும், அந்த பர்சனல் நம்பர் தான் அடிப்பாங்க. ஆனால் ஆண்டுடைய கிருபையில் என்னால் இயன்ற வரைக்கும் எங்கள் சபையார் வந்திருக்கிறாங்க, ஒரு குடும்பமே முழுசாக வந்திருக்கிறாங்க. நான் என் ஃபோனை ஒரு போதும் என்ன செய்வதில்லை? சுவிட்ச் ஆஃப் பண்ணுவதில்லை. ஒரு காலும் நான் என்ன பண்ணுறதில்லை? சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? எங்களை நோக்கி யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தை தேவன் வைத்திருப்பார். நடுராத்திரியில் கூட கூப்பிடுவோம். நான்லாம் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடாதீங்க அப்படின்லாம் நான் சொல்கிறது இல்லை. அதை மாதிரி தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, கால் unto me, கால் upon me. என்னை நோக்கி நீ என்ன செய்யலாம்? கூப்பிடு. நம்ம தாங்க கூப்பிடாம இருக்கிறோம். கூப்பிடாமலே இருந்துக்கிட்டு ஒரு கஷ்டம் வந்தா அவருக்கு கண் இருக்குதா, அவருக்கு காது இருக்குதான்னு நம்மளே கேட்டுக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு, என்னை நோக்கி என்ன செய்ய? சங்கீதத்தில் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். கூப்பிட சொல்றாருங்க, கூப்பிட சொல்றாரு. அப்பவே கூடவே ஒரு கேரண்டியும் கொடுக்கிறாரு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? என்ன கேள்வி கேட்கிறையோ, என்ன பிரச்சனையோட வரையோ அதற்குரிய பதிலை, அதற்குரிய தீர்வை நான் உனக்கு தருவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அடுத்த வாக்குத்தத்தத்தை பாருங்க, நீ அறியாததும் அப்படின்னா இது வரைக்கும் நீ அறியாத காரியங்கள். அடுத்தால சொல்றாரு, உனக்கு எட்டாததுமான அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இதுவரைக்கும் அது உன் புத்திக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? புலப்பட மாட்டேங்குது. என்னென்ன வழிகள் இல்லாமோ இது என்னன்னு தெரிஞ்சிக்க நீ முயற்சிக்கிற, ஆனா உன்னால முடியல. யார்கிட்டயோ போய் கேட்கிற, இது என்னங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திக்கு, உன் அறிவுக்கு, உன் ஞானத்துக்கு எட்டாத புரியாத பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. கூப்பிட சொல்றாரு, பதில் தருவேங்கிறார். நீ அறியாத காரியங்களையும் உன் மைண்ட்ல புரியாத காரியங்களையும் உனக்கு புரியும்படி கற்று தருவேன்னு சொல்றார். இந்த 35வது ஆண்டு விழாவை சந்தித்து புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற உங்களுக்கு இந்த முதல் நாள் கூட்டத்தில் நான் சொல்லுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா?
பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும், பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் என்ன செய்திருக்கிறோம்? மகிழ்ந்திருக்கிறோம். 35 வருஷம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாரா? செய்தார். ஏன்னா நான் 34 முதல் ஆண்டு விழாவுக்கு வரும்பொழுது இப்படி இருக்கல. அது இப்போ உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்போ ரெண்டாவது கிளை சபையெல்லாம் அப்போ துவங்கல. ஒரு வருஷம் தான் அந்த சபை ஆயிருந்துச்சு. இந்த 35 வருடங்களுக்குள்ள நீங்க நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். சோ இந்த உங்களுக்கு சொல்லிட்டேன், சர்ச்சுக்கு இது என்ன ஆண்டுன்னு சொன்ன? புத்தாண்டு. இந்த ஆனிவர்சரி என்கிற இந்த புத்தாண்டுல கர்த்தர் உங்களுக்கு யார் என்பதை நினைப்பூட்டுகிறேன். பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, பெரிய செய்கிற கர்த்தர். ஓகே, இந்த வாக்குத்தத்த வசனம் யாருக்கு உரைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா. அதெல்லாம் திருப்பிட்டு இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆயிடும். எரேமியா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு பிரியமான தீர்க்க தரிசனம் சொல்லல அப்படிங்கிறதுக்காக அவரை பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தார். யார? எரேமியா தீர்க்கதரிசிய. எந்த ராஜா? சிதேக்கியா ராஜா. அந்த சமயத்தில் தான் கர்த்தர் எரேமியாவை நோக்கி சொன்ன வசனம் தான் நம்ம வாசித்த எரேமியா 33:3. இதான் பின்னணி. இந்த வார்த்தைகளை கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லும் பொழுது நீங்க நல்லா கவனிக்கணும். மூல மொழியின்படி யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தராகிய நான் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அதை முந்தின வசனத்தில் நீங்க அதை பார்க்க முடியும். 2வது வசனத்தில் அவருடைய பெயர் என்ன சொல்லுங்க? யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தராகிய நான். பாருங்க, அவருடைய பெயர் அவரே சொல்றார், யெகோவா என்னும் நாமமுள்ள கர்த்தராகிய நான். அந்த நாட்கள்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் நம்ம முற்பிதாக்கள்னு சொல்றோம். அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன்னை பற்றி ஒரு பெயர் சொன்னார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன பெயர் சொன்னார் சொல்லுங்க? தேவ். இந்த பெயரை யாருக்கு வெளிப்படுத்தினார் அவர்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. உதாரணத்துக்கு பாருங்க, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு யாராயிரு? உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். சோ அங்க தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் சொல்லுங்க? சர்வ வல்லமையுள்ள தேவ். சரி, யாத்திராகமும் 6வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்க மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 6 verse 2. யாத்திராகமம் 6:2. நான் சொல்லுங்க, யெகோவா. யாருக்கு சொல்றாரு? மோசே கிட்ட. யாத்திராகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தையும் பாருங்க. கொண்டு போய் கொடுப்பேன் இஸ்ரவேல் புத்திரருக்கு. எல்லாரும் இங்க கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருக்கும் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார்? சர்வ வல்லமையுள்ள.
அதே கர்த்தர் யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல மோசேக்கு தன்னை சொல்லும் பொழுது நான் யெகோவா. அப்ப அவர் வேற கடவுள் இவர் வேற கடவுளான்னு யாராவது நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் 8வது வசனத்துல சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்து. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னார். இங்கே மோசே கிட்ட சொல்லும் பொழுது நான் யெகோவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்துல அந்த ஜனங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லி, நீ யார்கிட்ட சொல்லு, இஸ்ரவேல். அப்ப யார் அவர்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் எல் ஷடாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அவர் தான் இங்க தன்னை யாருன்னு வெளிப்படுத்துறாரு, யெகோவா. சொல்லுங்க, யெகோவா. இந்த கவனிங்க, யெகோவா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மூல மொழியில, எபிரேய மொழியில யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யாவே. இந்த நாமத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம். The book of Judges chapter 6 verse 24. வாசிங்க. பாருங்க, அங்க கிதியோனை பற்றி படிக்கிறோம். அங்க கர்த்தர் தூதனாக அவருக்கு தரிசனமாகிறார். அவன் பயந்த சுபாவம் உள்ளவன். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, உனக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக சொல்லி அவன்கிட்ட பேசி இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுகிற ரட்சிக்கிற ஒரு ஊழியத்தை அவனுக்கு தர்றார். அப்போதான் அவர் என்ன செய்யறார், அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறார். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் சொல்லுங்க? யெகோவா ஷாலோம். அப்படின்னா சமாதானத்தின் தேவன். முதல்ல பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தன்னை என்னன்னு சொன்னாரு? நான் வந்து ஒரு பைபிள் டீச்சர்னால ரொம்ப கேள்வி கேட்பேன். இந்த டீச்சர்னாலே பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் நீங்க 3 நாள் சகிச்சுக்கிட்டு நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் என்ன சொல்லிடுங்க, பதில் சொல்லுங்க. நான் சந்தோஷமா பெங்களூருக்கு ஓடிடுவேன். அதனால கொஞ்சம் அப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா போதிக்கிற பாடத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், சரியா கவனிக்கும். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு என்னன்னு சொன்னார் தன்னை குறித்து? ஓகே. மோசேக்கு என்னன்னு சொன்னாரு? யெகோவா அப்படின்னார். யெகோவா அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? யாவே. ஓகே, கரெக்ட். யாவே அந்த நாமத்தின் சிறப்பை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் விளக்கம் இப்போ சொல்றேன். அந்த யாவே என்பவரை தான் யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் 6:24 நம்ம படிக்கிறோம். சரி, அதோட அவர் நாமம் முடிஞ்சுதா? 2 நாளாகமும் 12:6 வாங்க. 2 Chronicles chapter 12 verse 6 பாருங்க. 2 நாளாகமும் 12:6 அங்க ஒரு நாமம் அவருக்கு பேர், அந்த விளக்கம் இருக்கு பாருங்க. இல்லையா அவங்க பைபிள்ல இல்லையா? போதும். கர்த்தர் சொல்லுங்க சத்தமா. என்னது? இந்த உலகத்துல யாரை பார்த்துங்க சொல்ல முடியும்? எங்க திரும்பினாலும் அநீதி, அநியாயம், அக்கிரமம், ஐயோ கட்ட பஞ்சாயத்து. இந்த உலகத்துல ஒரே ஒருவருக்கு தாங்க இந்த அற்புதமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது, கர்த்தர் நீதியுள்ள கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன், நீதியின் தேவன். நீங்க வாசிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் நானே சொல்றேன், எழுதிக்கோங்க. ஏசாயா 30:18. ஐசாயா சாப்டர் 30 verse 18. அங்க என்ன போட்டிருக்கு தெரியுமோ? அவர் நீதி செய்கிற கர்த்தர். இங்க பார்த்தோம் நீதியாயிருக்கிற கர்த்தர். இங்க ஏசாயா 30:18 என்ன சொல்லுது? நீதி
செய்கிற கர்த்தர். இந்த 35வது வருஷம் ஆண்டு விழாவில் புத்தாண்டுல ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஓசன்னா திருச்சபை மக்களுக்கு, இந்த மேட்டூர் சுற்று வட்டாரத்தில் வாழ்கிற என் பிள்ளைகளுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், நான் நீதியுள்ள தேவன், நான் நீதி செய்கிற கர்த்தர். வாழ்க்கையில நீதி நியாயம் புரட்டப்பட்டு அநியாயமாய் ஒடுக்கப்பட்டு, ஆண்டவரே எனக்கு எப்பொழுது நீதி செய்வீர்னு ஒருவேளை நீங்க ஏங்கிட்டு இருந்தா, ஏசாயா 30:18 படி சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நீதி செய்வார். அல்லேலூயா. எரேமியா 23:6 அங்க என்ன சொல்றார்னா, நீதியாயிருக்கிற கர்த்தர், he is righteous, அவர் நீதியாகவே இருக்கிறார். அவரிடத்துல அநியாயம் இல்லை, பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிற தேவன் அல்ல, நீதியாயிருக்கிற கர்த்தர். அந்த நான் இப்ப சொல்ற எல்லாமே இந்த யாவே யெகோவாங்கிற வார்த்தைக்குரிய விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இது எபிரேய மொழியில் உள்ளதை நான் அப்படியே தமிழ்ல உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். சங்கீதம் 23 இப்போதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர பிள்ளைங்க, சில்ட்ரன், யூ நோ Psalm 23? கர்த்தர் நான் பரவாயில்லையே சொல்லிட்டீங்களா எல்லாரும்? சங்கீதம் 23 என்ன சொல்லுது? கர்த்தர் ஏன் மெய்ப்பராயிருக்கிறார். அப்போ அது அந்த இடத்துல அந்த மெய்ப்பருங்கிற வார்த்தைக்கு உண்மையான மூல மொழி என்ன தெரியுமா? He is Yahweh. ஆனா அவர் யாராய் இருக்கிறார்னா, நம்மை மெய்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல மெய்ப்பன், தன் ஆடுகளை நேசிக்கிற மெய்ப்பன், தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிற மெய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற மெய்ப்பன். அல்லேலூயா. அவர் சொல்றார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறாரா? விடுறாரா? இல்லை வறண்டு போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நம்ம எல்லாம் பாடுறோம்ல, இந்த ஆனிவர்சரியில் இந்த பாட்டு பாடுங்க தம்பி. 3 நாள்ல பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. தெரியுமா? பாடுங்க எல்லாரும். சாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அது வரைக்கும் போதும். நீங்க நாளைக்கு நாளை மறுநாள் பாடு. ஆனிவர்சரியில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் தேர்ந்தெடுத்து வைக்கணும், சரியா? நாங்கெல்லாம் ஆனிவர்சரிக்கெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஆயத்தமாயிடுவோம். பாட்டு, ஸ்லைடு, அது இது எல்லாமே. சரி கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை பாலைவனமாக இருந்துச்சு. ஆனால் அது அவர் என்னவா மாற்றிட்டாரு? சோலைவனமா மாற்றிட்டார். மாற்றினாரா? மாற்றப்பட்டவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அதைத்தான் அவர் சொல்றாரு, அவர் என்னுடைய மேய்ப்பர். என்னுடைய வாழ்க்கையில எந்த குறையுமே வராமல் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். என்ன தண்ணீர்ல அண்டையில கொண்டு போய் விடுவாரு? இந்த ஓடுற சலன்னு ஓடுது பார்த்தீங்களா தண்ணி, அதில் போய் வாய் வச்சு குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஆனால் அமர்ந்து இருக்கிற தண்ணீரில் ஆடு மாடு என்ன செய்யும்? நல்லா குடிக்கும். ஆண்டவர் உன் வாழ்க்கையை சலசலப்பும் சஞ்சலமுமான நிலைமையில் வைக்கிற தேவன் அல்ல. நீ அமர்ந்து ஆற அமர அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய மேய்ப்பர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று be still and know that I am the Lord. நம்ம ரொம்ப பரபரப்பா ஓடுறோம். இந்த ரோட்ல எல்லாம் அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா அப்படியே ஒருத்தன் அடிச்சு புடிச்சு முண்டி அதுலயே 10 பேர் செத்துருவான்.
வாங்க போனது ஒரு சோறு, அதுல செத்தது 10 பேர். ஏன் சொல்லுங்க? யாருக்கும் என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பீ ஸ்டில், அமர்ந்துரு. உனக்கு வர வேண்டியது வரும், உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும், உனக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்க யாராலும் முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் யார் யாரு? யாருங்க? யாரும் இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் உன் மெய்ப்பன், உன்னை அமர்ந்து வாழ வைக்கிறது. அல்லேலூயா. ஓகே, ஏசாயா 33வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு வாங்க. ஐசாயா சாப்டர் 33 verse 22ல அவர் தன்னை பற்றி என்ன சொல்றாருன்னு அங்க பாருங்களேன். எத்தனை வார்த்தை சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? 4. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர், ராஜா, ரட்சிக்கிறவர். ஒரே வசனத்துல இந்த யாவே என்கிற யோகோவா தான் யார் என்பதை இங்க வெளிப்படுத்துறார். அவர் யார் நான் சொல்லுங்க? நியாயாதிபதி. அல்லேலூயா. ஏங்க நம்ம இங்க உங்களுக்கெல்லாம் சேலமா கோர்ட்டு, மேட்டூர்ல கோர்ட் இருக்கா? இங்க நியாயாதிபதி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? வந்த வேலையை பார்த்துட்டு போறேன். இன்னைக்கு நியாயம் எங்க கிடைக்குது?